ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. உத்தரப்பிரதேஷ் நொய்டா டிஸ்ட்ரிக்ட்ல கரிஷ்மாங்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களோட வயது 22. டிகிரி முடிச்ச பொண்ணு, அப்பா அம்மாவோட ரொம்ப செல்ல பொண்ணு. அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பொண்ணு கூட. பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே அதே நொய்டா டிஸ்ட்ரிக்ட் தான். அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளோ ஒரு ஆசை. நான் எங்கேயும் வெளியூர் போகல, நான் இங்கேயே இருந்து படிக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல காலேஜா படிச்சு டிகிரிலாம் முடிச்சிட்டாங்க. கரிஷ்மாவோட அப்பாவுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை கௌரவமா ரொம்ப கிராண்டா ஒரு நல்ல மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி தரணும். இப்ப பொண்ணு டிகிரி முடிச்சுட்டா. இப்ப நான் தேட ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளைய கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துட்டு மேட்ரிமோனியல் சைட்டு, புரோக்கர்ஸ், சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்திலுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருப்பா. அதனால மாப்பிள்ளை எல்லாம் லைனா நிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நிறைய வரங்கள் கிடைச்சிச்சு. இவன் அங்க இருக்கான், இந்த வேலையில இருக்கான், வேலை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வெளிநாட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு கடைசியா ஒரு நல்ல வரத்தை கண்டுபிடிச்சாங்க. அவனோட பேரு விகாஷ். பக்கத்து ஊர்ல தான் இருக்கான். ஒரு பிரைவேட் கம்பெனில எக்ஸிக்யூட்டிவா வேலை பார்க்கறான். அப்பா அம்மா, அவனுக்குன்னு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி, கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளோட பொண்ணு அங்க போனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தம்பிங்க 2 பேரு, தங்கச்சி ஒருத்தவங்க, கொழுந்தனார், இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா பார்த்துட்டு இருப்பாங்க. அவனோட அப்பா அம்மாவுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கு. அதனால நம்மளோட பொண்ணையும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட பொண்ணோட ஜாதகத்தை போய் விகாஸோட வீட்டில் கொடுத்தாங்க. ஜாதகம் எல்லாமே செட் ஆகுது. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா சடங்குகளும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. டோட்டல் இந்தியாவில் இந்த கல்யாணம் அப்படிங்கிறத பேசுகிறோம், நிச்சயதார்த்தம், பொண்ணு பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணும்போது பப்ளிக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீட்டாக பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டில் போய் எவ்வளோ பிச்சை போடுறோன்னு சொல்லிட்டு காலில் உள்ளாத குறையா அப்படியே கெஞ்சுவாங்க. பப்ளிக்காகவே கெஞ்சுவாங்க. இது நார்மலான ஒரு விஷயம் தானே, அது மானம் கெட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதாவது விகாஷோட வீட்டில இருந்து நீங்கள் எவ்வளோ பிச்சை போடுவீங்கன்னு கேட்கும் போது, இன்னொரு பக்கம் கரிஷ்மாவோட வீட்டில இருந்து எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். 11 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் இருக்குது. அந்த தங்கத்தை அப்படியே எங்களோட தங்கத்துக்கு நாங்கள் போடுறோம், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எஸ்யூவி கார், நார்மல் கார் இல்லை, எஸ்யூவி டைப் கார். ஏன்னா மாப்பிளோட வீட்டில் தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, 2 தம்பிங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களே 5 பேர் வந்துடுறாங்க. இப்போ நம்மளோட பொண்ணு வேற பொண்ணு 6 பேர். எஸ்யூவி கார் வேணும்ல, அதனால எஸ்யூவி காரையும் நாங்கள் உங்களுக்கு பிச்சையா போடுறோம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி ரொம்ப கௌரவமா, ஏன்னா கையில் அவ்வளோ காசு வச்சிருக்காரு, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் நீட்டாக நடந்துச்சு. டிசம்பர் 2022 வருடம் இவங்க 2 பேத்துக்கும் கிராண்டா கரிஷ்மாவோட அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாரு. சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கறி சாப்பாடு போட்டு, இந்த மாதிரி யாராலையும் நடத்தவே முடியாதுடா அப்படிங்கிற ஒரு பேரை அவர் வாங்கினாரு. கரிஷ்மாவும் நம்மளோட புகுந்த வீட்டுக்கு ரொம்ப ஆசையா போனாங்க. என்னதான் நம்மளோட அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வரும், நம்மளோட அப்பா அம்மா நம்மளே நினைச்சிட்டு இருப்பாங்களே, ஒரே பொண்ணா இருந்தமே, இப்ப நம்மளோட அப்பா அம்மா யாரெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேள்விகள் அவங்க மனசுக்குள்ளார இருந்தாலும், சரி நம்ம அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சிருக்காங்க, நல்லபடியா இந்த குடும்பம் இருக்கும், இனிமேட்டு நம்மளோட குடும்பம் இதுதான், நம்மளோட கணவர் நம்மளை ரொம்ப நேசிப்பாரு, எல்லா விஷயங்களும் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆரம்பத்தில் 1 மாதம் 2 மாதம் பக்கம் எல்லா கணவன் மனைவிக்கும் எப்படி ஒரு ஒற்றுமை இருக்குமோ, எப்படி ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குமோ, எப்படி எல்லா இடத்துலையும் ஊரை சுற்றுவாங்களோ, எல்லா விஷயங்களும் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்லேயே எல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது 2 மாதம் என்ன, 3 மாதம் கூட நிலைக்கவே இல்லை. 3 மாதத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா சரி, தன்னோட கணவர் சரி, டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க டார்ச்சர் பண்ணது என்னன்னா, நீங்கள் கொடுத்த 11 லட்ச ரூபா தங்கமும் ஒரு காரு எங்களுக்கு பத்தாது, இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும். காசுலாம் நீங்கள் எதுவும் தரவே மாட்டீங்களா? சுற்றி முற்றி பாரு, எவன் எப்படிலாம் பிச்சை போடுறான். கார் மட்டும் இல்லாமல் பைக்கு தராங்க, சில பேர் வீடு எழுதி தராங்க, சொத்து எழுதி தராங்க, லேண்ட் எழுதி தராங்க. உங்கள் அப்பா என்ன சும்மா தங்கத்தையும் எஸ்யூவி காரையும் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே பெருமை பேசிகிட்டு இருக்காரா? இதெல்லாம் முடியாது. நீ வீட்டுக்கு போய் தங்கத்தை வாங்கிட்டு வா, நீ வீட்டுக்கு போய் காசை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட வாய் மூலியமா கேட்காம அவளோட கணவரான விகாஸ் கையை வச்சு ஓங்கி அடிச்சிருக்கான். அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கு முன்னாடி எட்டி உதைச்சிருக்கான். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்ய கரிஷ்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்களை எப்படா சமாளிக்கிறது? கல்யாணத்தை இருக்கிற எல்லா காசுமே வச்சுதான் எங்க அப்பா நடத்தினாரு, இப்ப நான் போய் கேட்டா எப்படி தருவாருன்னு சொல்லிட்டு அவங்க மெட்டிக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அந்த பொண்ணு அடி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 மாசம் கழிச்சு அந்த பொண்ணால தாங்க முடியல. எப்படியாச்சும் நம்ம அப்பா கிட்ட போய் பேசி பார்ப்போம்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து நடக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சொல்றாங்க. நினைச்சு பாருங்க கரிஷ்மாவோட அப்பா அம்மா நிலைமைய. நம்ம ஒரு நல்ல குடும்பத்துக்கு கட்டி தந்திருக்கோம், நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சுதானே நம்ம நிம்மதியா இருக்கோம். ஆனா நம்மளோட பொண்ணு அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. இது வரைக்கும் 2-3 மாதங்கள் பக்கம் கஷ்டப்பட்டு அடி வாங்கி கேவலப்பட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட மறைச்சு கடைசியா வந்து இப்படி சொல்றியேமான்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ளார அப்படி ஒரு கோபம்.
உடனே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நம்ம பேசி ஆகணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக எக்ஸ்ட்ரா காசு கேட்டு தொல்லை பண்றீங்க, நாங்க தான் சொன்னது எல்லாமே கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு கரிஷ்மாவோட வீட்டுல சண்டை போடுறாங்க. இந்த 2 குடும்பத்தோட பஞ்சாயத்து அந்த கிராமத்தோட பஞ்சாயத்தா மாற ஆரம்பிச்சிச்சு. விகாஷோட ஃபேமிலி ஒரு கிராமத்துல தான் இருக்காங்க. அந்த கிராமத்துல ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே வீட்டுக்கு வெளியே வந்து கிராமத்தோட பஞ்சாயத்தை ஆக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிராமத்து பஞ்சாயத்துக்குன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு, நாட்டாம இருப்பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொம்ப வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாருமே உட்காந்து இவங்க 2 பேரும் சொல்ற எல்லா விஷயங்களுமே கேட்டிருக்காங்க. விகாஷோட வீட்டுல இருந்து என்ன சொல்றாங்க, கல்யாணத்தப்ப கொடுத்த தங்கம், கார் இது எல்லாமே முன்பணம். அதுக்கப்புறம் இவங்க எங்ககிட்ட தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே தரலையேன்னு சொல்லிட்டு விகாஷோட வீட்டுல சொல்றாங்க. கரிஷ்மாவோட வீட்டுல இந்த மாதிரிலாம் நாங்க எந்த சத்தியம் பண்ணவே இல்லை, நாங்க கொடுக்குறோம்னு சொன்ன 11 லட்சம் ரூபாய் தங்கம், எஸ்யூவி கார் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம். அந்த எஸ்யூவி காரே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கினோம், அதோட கடனே நாங்க கட்டிட்டு தான் இருக்கோம். இப்போ போய் இந்த மாதிரி பொய் சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பஞ்சாயத்து பெருசா நடந்துட்டு இருந்துச்சு. கடைசியா நாட்டாம என்ன சொல்லியிருக்காரு, பையனோட வீட்டுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. பையனோட வீட்டுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. நீங்க கல்யாணத்தப்ப கொடுத்தது பையனுக்கு பத்தல, அவங்களோட வீட்டுல நிறைய நபர்கள் இருக்காங்க, அவங்களோட வீட்டுல ஒரு பொண்ணு வேற இருக்காங்க, 2 பசங்க சின்ன பசங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குல்ல, நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தொகையை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தந்துருங்கன்னு சொல்லிட்டு நாட்டாம ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. எப்பேற்பட்ட ஜட்ஜி பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்லயும் இந்த மாதிரி தீர்ப்புலாம் தரமாட்டாங்க, நாட்டாம சூப்பரா தீர்ப்பு தந்துட்டாரு. இப்ப கரிஷ்மாவோட அப்பா அம்மா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸா பேங்க்ஸா போய் லோன் எடுக்கிறாங்க. கரிஷ்மாவோட கசின் தீபக்னு ஒரு பையன் இருக்கான். அந்த தீபக்குங்கிற அண்ணன் ஒவ்வொரு இடங்களா போய் லோன் எடுத்து ஒவ்வொரு இடங்களா போய் பிச்சை எடுக்காத கணக்கா 10 லட்சம் ரூபாய் பக்கம் சேர்த்திருக்கான். அந்த 10 லட்சம் ரூபாவை கரிஷ்மாவோட ஃபேமிலி, அதாவது விகாஷோட ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கோம். இனிமேவாவது எங்களோட பொண்ணை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ரூபாய் வெக்கமே இல்லாம வாங்கிக்கிட்டு திருப்பி பொண்ணை தப்பா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீட்டுல திருப்பி திருப்பி சித்திரவதை பண்றதும், நாங்க கேட்கும் போதுதான் உங்க அப்பா பணம் தருவாரா, அது வரைக்கும் என்ன ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தி அடிச்சு அந்த பொண்ணு சித்திரவதை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. 1 வருஷம் பக்கம் போயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல என்னதான் சித்திரவதை பண்ணாலும் விகாஷ் அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். எப்பெல்லாம் அவனுக்கு பாலியல் சுகம் வேணும்னா, நமக்குன்னு சொல்லிட்டு மனைவி இருக்காளே, அடி வாங்குறவளும் மனைவி தான், நமக்கு சேவை பண்றவளும் மனைவி தான், நமக்கு எப்பயாச்சும் சுகம் தேவைப்படும் போது அவளோட உடம்ப நமக்கு தரப்போறதும் மனைவி தான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் அடிச்சாலும் இன்னொரு பக்கம் தேவைங்கும் போது நைட்ல அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டான். இவங்க 2 பேத்துக்குள்ளார எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு. அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. கரிஷ்மாவோட வீட்டுல இந்த பெண் குழந்தை நமக்கு லக்ஷ்மியா வரப்போறா. இனிமேட்டாவது மாப்பிள்ளை வீட்டு சைடுல திருந்துவாங்கன்னு பார்த்தா அப்பையும் திருந்தவே இல்லை. பெண் குழந்தை பிறந்திருக்கு, இனிமேட்டு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும், இந்த பொண்ணை கரை சேர்த்தணும்ல, சீக்கிரம் உங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா காசு வாங்கிட்டு வா, எங்களுக்கு ஒரு ஃபார்ச்சுனர் கார் வேணும், 21 லட்சம் ரூபாய் பக்கம் பணம் வேணும்னு சொல்லிட்டு ஓப்பனா அந்த பொண்ணுகிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டோன்னே கரிஷ்மாவுக்கு வாழணுங்கிற ஒரு நம்பிக்கையே டோட்டலா போயிடுச்சு. என்னடா இப்படி அநியாயம் பண்றீங்க, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது நீங்களா ஒழுங்கா இருப்பீங்கன்னு பார்த்தா பெரிய ஃபார்ச்சுனர் கார் வேணுங்கிறீங்க, 21 லட்சம் ரூபாய் வேணுங்கிறீங்க, எங்க அப்பா அங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காருடா. ஒரு பக்கம் உங்களுக்கு எஸ்யூவி கார் வாங்கி தரதுக்கு அவர் இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டு இருந்தார், இன்னொரு பக்கம் அடுத்ததா 10 லட்சம் ரூபாய் வாங்கி தரதுக்கு அதுக்கும் அவர் லோன் கட்டிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி ஒரு ஃபார்ச்சுனர் கார் 40 லட்சம் ரூபாய் 45 லட்சம் ரூபாய் ஆகும், அது இல்லாம 20 லட்சம் ரூபாய் வரை காசு கேட்கறீங்கன்னா சத்தியமா முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எவ்வளவோ வீட்டுல போராடி இருக்காங்க. ஆனா விகாஷோட வீட்டுல எதுக்கும் சம்மதிக்கவே இல்லை. இந்த டைம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன நடந்திருக்குதுன்னா, இது வரைக்கும் விகாஷ் மட்டும் தான் எல்லாரும் பாக்குற மாதிரி எட்டு உதைக்கிறதும் அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ விகாஷோட அப்பா மாமனாருங்கிற இடத்துல இருந்து அவனும் பொண்ணு மேல கையை வச்சிருக்கான். முடிய பிடிச்சு அரைஞ்சி எட்டு உதைச்சு இந்த மாதிரி எல்லா கேவலமான விஷயங்களும் அந்த மாமனார் பண்ணியிருக்கான். மாமனார் மட்டும் இல்லாம அந்த மாமியார் பக்கத்துல நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அவங்களும் கேவலமா திட்டியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த கரிஷ்மாவோட நிலைமைய. 1 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ கனவுகளோட இந்த வீட்டுக்குள்ளார வந்தேன், ஆனா இன்னமும் இவங்க கிட்ட அடி வாங்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் இவங்க என்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை எல்லாத்தையும் திருப்பி கரிஷ்மா போய் அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. கரிஷ்மா அப்பா அம்மா வந்து இனிமேட்டு எங்களால எதுவுமே தர முடியாது, எங்களை தயவு செய்து விட்டுருங்க, எங்களோட பொண்ணோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம், அதுக்காக நீங்க கேட்கிற ஃபார்ச்சுனர் கார் 21 லட்சம் ரூபாய் பணம்லாம் கொடுக்கறது எங்க கிட்ட சத்தியமா இல்லைங்கிறத காலில் விழுவாத குறையா சொல்லிட்டு அவங்க படுக்க போயிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி கரிஷ்மா இனிமேட்டு நல்லா இருப்பா, குழந்தையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சவங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு கால் மட்டும் தான் வந்துச்சு. அந்த கால் என்ன கால்னா, தன்னோட பொண்ணான கரிஷ்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த அப்பாவுக்கு ஒரு கால் வருது. இதை கேட்டோன்னே கரிஷ்மாவோட அப்பா அம்மா துடிச்சு போயிட்டாங்க. வீட்டுல இருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க.
ஓடி போனால் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்லாம் சொல்லும் போது ஒரு அப்பா அம்மாவாக இருந்து அவங்களால அழுகையை தாங்க முடியல, கத்தி கதறி அழுகுறாங்க. அந்த கரிஷ்மா இறந்ததுக்கான காரணம் என்னன்னா, அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. தன்னோட கணவராகட்டும், மாமனாராகட்டும், மாமியாராகட்டும், பிச்சை போடு, பிச்சை பிச்சை பிச்சைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை எட்டி உதைச்சு எங்கெங்கெல்லாம் தொடக்கூடாதோ எல்லா இடத்துலையுமே அடிச்சு, ஒரு மாமனாரா என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லா டார்ச்சரையும் கொடுத்து, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, மாமனாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணை கையால தொட்டு அடிக்கும் போது அது ஒரு பிசிக்கல் டார்ச்சர் மட்டும் இல்லை, அந்த மாமனார் செஞ்சது ஒரு கேவலமான செக்ஷுவல் டார்ச்சரும் கூட. அந்த பொண்ணுக்கு எந்த லெவலுக்கு அடிச்சிருந்தாங்கன்னா, அந்த வீட்டில் அவன் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. கேவலம் காசுக்காக ஒரு பொண்ணை அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க. இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சோன்னே கரிஷ்மாவோட அப்பா அம்மா உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வரும்போது விகாஸ் ஆகட்டும், விகாஸோட குடும்பத்தில் யாராகட்டும் யாரையுமே காணோம். அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அப்படியே அவங்க ஓடிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் ட்ராக் பண்ண முடியல. ஃபோன் முதற்கொண்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரிஷ்மாவோட அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயங்களும் கேட்கும் போது தான் இது ஒரு டவுரி பிரச்சனை, டவுரிக்காக தான் அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. 2 நாள் 3 நாள் பக்கம் அந்த குடும்பத்தை எல்லா இடத்துலையுமே ட்ராக் பண்ணியிருக்காங்க, சொந்தக்காரங்களை முதற்கொண்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனால் 3வது நாள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு விகாஷும் விகாஷோட அப்பா மட்டும் வராங்க. வந்து நாங்கள் 2 பேரும் சரண்டர் ஆகிறோம், கரிஷ்மாவை அடித்தது நாங்கள் 2 பேர் மட்டும்தான், அதில் தான் அவன் இறந்து போயிட்டா, எங்கள் 2 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, எங்களோட குடும்பத்து மேலே எதையும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இந்த கேஸை கேட்கும் போதே போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இதுக்கு முக்கியமான குற்றவாளிகள் விகாஸ், விகாஷோட அப்பா, அம்மா, தங்கச்சி, 2 தம்பிங்க இப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்து மேலே எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் விகாஸ்க்கும் விகாஸோட அப்பாவுக்கும் நம்ம 2 பேர் மட்டும் ஜெயிலுக்கு போனால் கூட நம்ம சமாளிச்சிடலாம், நம்மளோட குடும்பத்தில் இருக்க சின்ன பசங்க பொண்ணுங்க மேலே முதற்கொண்டு கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களாம் ஜெயிலுக்கு போனால் தவறாயிரும்னு சொல்லிட்டு அவங்கள டோட்டலாக ஒழிச்சு வச்சு அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்களெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. அதனால தான் நாங்கள் 2 பேர் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே சரண்டர் ஆயிட்டாங்க. போலீஸ் அவங்க 2 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி நடந்தது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரியில் எல்லாத்தையும் வாங்கி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் போய் நிற்க வச்சு அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேஸ் 5 நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்போ கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு வக்கீல் வந்து உள்ளார பெயில் வாங்காமல் இருப்பாங்களா? இது வரைக்கும் அவங்க ஒரு எஸ்யூவி காரு, 21 லட்ச ரூபா பணம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாங்கியிருக்காங்க. இனிமேல் தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் ஒரு வக்கீல்கிட்ட செலவு பண்ணி பெயில் வாங்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. இப்படி தான் நம்மளோட நாட்டில் நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு இறந்தா கூட பரவாயில்ல, அந்த குற்றவாளிக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் ஓட்டம் இருக்குது, எங்கெல்லாம் காசு கொடுத்தா எங்கெல்லாம் பெயில் வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி கேரளால ஒரு டாக்டர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு டாக்டர் பொண்ணு ஒரு டாக்டர் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அந்த பொண்ணு கடைசியா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க வரதட்சணை காரணத்தினால. அந்த பையனை கடைசியா ரிமாண்ட்ல வச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் படித்தேன். ஒரு மனிதர் குற்றவாளியாக இருந்தாலும் அவருக்கு படிக்கிறதுக்கும் அவர் சேவை செய்கிறதுக்கும் அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கான். அதனால் அந்த டாக்டருக்கு பெயில் கொடுத்து அவரை சேவை செய்ய விட்டுருக்காங்க. அவர் பிஜி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நினச்சி பாருங்க நம்ம நாட்டோட சட்டத்தை. எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற ரைட்ஸை மட்டும்தான் நம்மளோட சட்டம் பார்க்குது. சொசைட்டிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதரால் சொசைட்டிக்கு என்னெல்லாம் ஒரு அநியாயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் யாருமே பார்க்கறது இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கரிஷ்மா அப்படிங்கிற பெண்மணியை நினைச்சா கண்டிப்பாக கண் கலங்கும். ஏன்னா சொல்லும் போது எனக்கே கண் கலங்குது. எவ்வளோ ஒரு கனவுகளோட போய் அந்த பொண்ணு அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அது இப்போ அம்மா இல்லாமல் இருக்கு. அதோட வாழ்க்கை என்ன நடக்கும்? கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே அவங்களால ஏற்றுக்க முடியாது. இனிமேட்டு அந்த கரிஷ்மாவோட அப்பா அம்மா கிட்ட தாத்தா பாட்டி தான் அதோட வாழ்க்கையை. அதை இனிமேட்டு யார் காப்பாற்றுவா? தன்னோட அம்மா எங்கன்னு சொல்லி அதை கேட்கும் போது யார் என்ன சொல்லுவா? அந்த பெண் குழந்தைய நினைச்சாவே பரிதாபமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த விகாஸோட ஃபேமிலி எல்லாத்துக்கும் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்த ஒருத்தன் எந்த பொண்ணுகிட்டையுமே பிச்சை எடுக்க மாட்டான். அடுத்த ஒரு ஃபேமிலி எந்த ஒரு பெண் வீட்டுக்காரங்கிட்ட டவுரின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த உங்ககிட்ட திருப்பி சொல்கிறேன். எவனாச்சும் ஒருத்தன் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களோட பொண்ணு ஒரு மாடு மாதிரி விலை பேசுகிறான்னா ஒரு செருப்பு எடுத்து அவன் மேலே அடித்து வீட்டில் இருக்க எல்லாத்தையும் துரத்து விடுங்க. அப்போ தான் அடுத்தவன் அதை பார்த்து கேவலப்பட்டு அடுத்த ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அதை பொண்ணாக பார்ப்பான். அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி, உங்கள் பொண்ணுக்கு தயவு செய்து கொஞ்சமாவது விலையை கொடுங்க. உங்கள் பொண்ணை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் தங்கத்தை போடுறேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன், வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வாங்கி தரேன், கார் வாங்கி தரேன், அந்த மாப்பிள்ளை என்ன சம்பாதிக்கல, பிச்சையை எடுத்துக்கிட்டு இருக்கான் நீ பிச்சை போடுறதுக்கு,
உங்க பொண்ணோட மானத்தை எந்த லெவலுக்கு நீங்க விக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட பொண்ணை நீங்க வீட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுத்துருவோம், தயவு செய்து எங்களோட பொண்ணை மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுவுறீங்க. இது உங்க பொண்ணுக்கே கேவலம் இல்லை? அசிங்கமா இல்லை? இது எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் கொஞ்சமாவது யோசிக்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்கும்போது அவர் இப்படிலாம் இமேஜ்ல இருக்காரா, இப்படிலாம் இருக்காரா, வேலை பார்க்குறாரா, சம்பாதிக்கிறாரா, இந்த மாதிரி எல்லா டிமாண்டையும் வைக்கிறீங்க. சொந்த வீடு இருக்கணும்னு முதற்கொண்டு எல்லா டிமாண்ட் வைக்கிறீங்க. அப்புறம் அவங்களும் டிமாண்ட் வைக்க தானே செய்வாங்க. அதனால தயவு செய்து பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தாலும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையும் எந்த லெவலுக்கு ஆசையோட வாழுவாங்க, எப்படி ஆசையோட பார்த்துக்குவாங்கங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு தயவு செய்து பணம் எப்படி சம்பாதிப்பாங்க, பணத்தை எவ்வளோ தரலாம், பிச்சை எவ்வளோ போடலாம், பிச்சை எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு தொலையாதீங்க. இது எல்லாம் டெய்லி நடக்க நடக்க பெண் வீட்டுக்காரங்களா எவ்வளோ பயப்படுறாங்க. இந்த மாதிரி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு பொண்ணு பிறந்தாவே கருவிலேயே அதை அழிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு காசு சேர்த்து வைக்கணும், அதுக்குன்னு சீரு சடங்குகள் எல்லாத்தையும் பண்ணணும், கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், வயிறில் நெருப்பு கட்டிட்டு அலையணும். இருக்கிற குற்றங்கள்ல நம்மளோட பொண்ணு மாட்டிக்குமோ, இல்லை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவன் திருப்பி காசு கேட்பானோ, இந்த மாதிரி எவ்வளவோ பயத்தில் நிறைய வில்லேஜில் இன்னமும் கருவுகளை கலைச்சிட்டு தான் இருக்காங்க. நாட்களுக்கு நாள் பெண்களோட பாப்புலேஷன் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போவே நிறைய பேருக்கு 30, 35ன்னு சொல்லிட்டு எவ்வளோ பொண்ணு கேள்வியும் கிடைக்கவே இல்லை. அழகான பொண்ணு தேடுறாங்க, கடைசியாக எந்த பொண்ணு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க கட்டிக்கிறாங்க. ஜாதகத்தை வச்சுலாம் தேடுறாங்க, ஜாதியே வேணான்னு சொல்லி கூட இப்போ எல்லாம் போய் கட்டிக்கிறாங்க. அந்த லெவலுக்கு பொண்ணோட டிமாண்ட் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இவ்வளோ டிமாண்ட் இருந்தும் கடைசியாக கட்டும் போது கூட நீ எவ்வளோ பிச்சை போடுவேன்னு சொல்லி பிச்சை எடுத்தா கொஞ்சமாவது நியாயமா? இந்த மாதிரி போக போக இன்னும் 10 வருஷம் கழிச்சு உங்களோட பசங்களுக்கு கல்யாணமே நடக்காது. 50 வயசு 60 வயசுல தான் கல்யாணமே நடக்கும். சில நேரத்துக்கு அதுவும் நடக்காது. 50 வயசு 60 வயசுல கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்லை. இந்த மாதிரி உங்களோட பையனோட வாழ்க்கையை நீங்களே அழிக்கணுமா? இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல வரதட்சணை கேட்கறதுல மெயினா இருக்கிறதே ஒரு பொம்பளை தான். மாமியாருங்கிற பேர்ல ஏன் இவ்வளவு வீணாக்குறீங்கன்னு தெரியல, ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்கன்னு தெரியல. நீங்களும் அந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சு தானே வந்திருப்பீங்க. திருப்பி அதே விஷயத்த உங்களோட பொண்ணுக்கு தரணுமா, உங்களோட மருமகளுக்கு தரணுமா? என்னோட பையனுக்கு எதுக்குமே வக்கில்லைன்னு சொல்லிட்டு காலில் போய் விழுந்து பிச்சை எடுக்கணுமா? இதுக்கு உங்க பையனை வேற நீங்க வளர்த்தணுமா? அதுக்கு சின்ன வயசுல அவனை பேசாம கொன்றலாமே, எதுக்கு ஒரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ இல்லையோ கொஞ்சமாவது உரைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகும்போதோ, இல்லை ஒரு பையன் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரும்போதோ 2 சைடு குடும்பத்தினரும் எப்படி அவங்க வாழுவாங்க, எப்படி அவங்க ஆசையா இருப்பாங்க, எப்படி அவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பேசுவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.